Hi, welcome to my channel. ஸ்டூடெண்ட் வெயிட் லாஸ் 60 டே சேலஞ்சில் ஹரிணி இன்றைக்கி 26வது நாளாக ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இன்றைக்கி அவங்களோட வெயிட்டை செக் பண்ணி பார்க்கும்பொழுது 62 கிலோ 400 கிராம் இருக்காங்க. இதை ஃபஸ்ட்டு நான் நோட்டில் என்ட்ரி பண்ணிக்கிறேன். இன்றைக்கி மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா ஹரிணி வந்து சாக்லேட் மில்க் எடுத்துக்கிட்டாங்க. பெரும்பாலும் படிக்கக்கூடிய எல்லா குழந்தைகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா டெய்லி 2 கப் பால் கொடுக்கறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஆனால் அதில் ஒயிட் சுகர் ஆட் பண்ணாமல் முடிஞ்ச அளவுக்கு நாட்டு சர்க்கரையோ இல்லை வெல்லமோ இல்லை பனக்கற்கண்டோ சேர்த்து கொடுக்கறது நல்லது. ஹரிணிக்கும் இதில் வந்து நான் பார்த்திங்கன்னா நாட்டு சர்க்கரை ஆட் பண்ணி தான் கொடுத்துருக்கேன். மதியம் லஞ்சுக்கு வந்து பார்த்திங்கன்னா சிறுதானிய தோசையும் வெண்டைக்காய் பொரியலும் எடுத்துக்கிட்டாங்க. வெண்டைக்காய் முதல்ல வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் காரம் கம்மி இருந்த மாதிரி இருந்துட்டு அதுக்கப்புறம் கொஞ்சம் காரம் பத்தலை அப்படின்றதுக்காக. ஏன்னா வெண்டைக்காய் நார்மலாகவே நிறைய பேருக்கு பிடிக்கவே பிடிக்காது. ஏன்னா அதுக்குன்னு தனி டேஸ்ட்டு கிடையாது. சும்மா லைட்டாக குழப்பாக இருக்கும் அப்படின்ட்டு. அப்போ இது மாதிரி கொஞ்சம் பெப்பர் காரம்லாம் கொஞ்சம் சேர்த்து நம்ம போட்டு சாப்பிட்டோம் அப்படின்னா பசங்களும் ஈஸியாக சாப்பிடுவாங்க. இன்றைக்கி அவளே தான் செஞ்சால் வெண்டைக்காய் செஞ்சு தோசைக்கு வெண்டைக்காய் வச்சுட்டு மதியானம் எடுத்துக்கிட்டாங்க. ஈவினிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சமாக தர்பூசணி எடுத்துக்கிட்டாங்க. இன்றைக்கி வந்து 2 வீலர் ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்காக ஒரு மணி நேரம் நாங்கள் செலவு பண்ணோம் வீட்டு பக்கத்துலேயே. அதுக்கப்புறம் நைட் வந்து பார்த்திங்கன்னா இப்போ போல் ஜீரக தண்ணி எடுத்துகிட்டு இன்றைக்கி அவங்களோட டயட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காங்க. இன்றைக்கி அவங்களால ஒர்க் அவுட் பண்ண முடியல. கொஞ்சம் வெளியெல்லாம் போயிட்டு வர வேலை இருந்ததுனால இன்றைக்கி ஒரு நாள் ஒர்க் அவுட் பண்ணாமல் விட்டுட்டாங்க. நாளையிலேருந்து திரும்பவும் கண்டினியூ பண்ணுவாங்க. இந்த சம்மரில் வெயில் அதிகமாக பசங்க சாப்பிட்றதையும் கொஞ்சம் அவாய்ட் பண்ணிடுறாங்க. ஏன்னா லிக்விடாக குடித்தா ரொம்ப நல்லாயிருக்கும் அப்படின்னு தான் ஃபீல் பண்ணுறாங்க. அது மாதிரி நினைக்கும் பொழுது குழந்தைங்களுக்கு மோர் கொடுங்க, முடிஞ்ச அளவு இளநீர், தர்பூசணி பழ ஜூஸு அது மாதிரி லிக்விடாக குழந்தைங்களுக்கு கொடுத்தீங்க அப்படின்னா அவங்களும் சாப்பிட்றதுக்கு சிரமப்படாமல் ஈஸியாக சாப்பிடுவாங்க. ஏன்னா பெரியவங்களுக்கே வந்து பார்த்திங்கன்னா வெயில் டைமில் சாப்பிடணும் அப்படின்னா கஷ்டப்படுவாங்க. அப்போ குழந்தைங்க அப்படின்னும்பொழுது கம்பல் பண்ணி நீ சாப்பிட்டு தான் ஆகணும், மத்தியானம் லஞ்ச் எடுத்துக்கோ அப்படின்லாம் ரொம்ப கம்பல் பண்ணாதீங்க. பசங்க பசிக்கும் பொழுது சாப்பிட்டுட்டோம், அதுவும் லிக்விடாக கேட்டாங்கன்னா அதுக்கேற்ற மாதிரி ஆகாரம் கொடுத்திங்கன்னா அவங்க வெயிட் லாஸ் ஈஸியாகவே ஆகும். கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தது அப்படின்னா உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இதற்கு நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத விவசாயம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் அந்த பெல் ஐக்கனும் கிளிக் பண்ணிங்கன்னா ஃபியூச்சரில் வரக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷனும் உங்களுக்கு உடனே கிடைக்கும். தேங்க்யூ.